audio.in. வணக்கம் கொடி. இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக தனுஷ் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மெயின் பிளாட்டாக எடுத்துக்கிட்டது ஒரு மெர்க்குரி ஃபேக்ட்ரியோட அகற்றப்படாத கழிவுகளால் அந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஆனால் கிளைமேக்ஸில் சொன்னதோ பதவி ஆசை மனுஷனையே வேட்டையாடிடுங்கிற சோசியல் மெசேஜ். படத்தில் கதைலாம் இருக்குது, அதில் குறை எதுவுமே இல்லை. பட் த்ரில்லு தான் இல்லை. படத்தோட செகண்ட் ஹாஃபில் தம்பி கேரக்டர் ஒரு கொலையாளியை தேடுவார். ஆனால் அது யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரிவீல் பண்ணிடுவாங்க. அதனால பார்க்குற நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்காது. அப்புறம் இந்த படத்தில் மெயின் வில்லனாக ஒரு ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப வில்லனிக்காக காட்டணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஒருத்தரை கொன்னுடுவாங்க. அந்த கொலை பண்ணது யாருன்னு தம்பி கேரக்டர் தேடுவார். யாரை தேடுவார், அப்புறம் எந்த ஃபீமேல் லீட் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் சொல்லிட்டா பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக சுவாரஸ்யமாகவே இருக்காது. அதனால தான் நான் சொல்லலை. படத்தில் த்ரில் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ், அப்புறம் கொஞ்சம் காமெடி, சாங்னு என்டர்டெய்னிங்காகவே இருக்குது. ஓப்பனிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அது மட்டும்தான். இந்த படத்தில் த்ரிஷா அவங்க ஓன் வாய்ஸ்லேயே டப்பிங் பேசியிருக்காங்க. ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அவங்க இந்த படத்தில் மேடையில் நிறைய செந்தமிழில் பேசுகிற சீன்லாம் இருந்தது. அது அவங்க ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க, அதனால தான். அப்புறம் பிரேமம் படத்தில் நடித்த அனுபமா இந்த படத்தில் ஒரு ஜாலியான ஹீரோயின் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப ஓவராலாக இல்லை, நல்லாவே இருந்தது. பாட்டு எல்லாம் செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு எல்லாமே விஷுவலாகவும் செம்மையாக இருந்தது. அப்புறம் தனுஷுக்கு ஓப்பனிங்கில் அவருக்கு செம்ம மாஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்த்ததை விட செம்மையாக இருந்தது மாசு. மொத்தத்தில் படம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். பெரிய சோசியல் மெசேஜோ அவேர்னஸோ இல்லை இந்த படத்தில். இது ஒரு கதை இருக்கிற கமர்ஷியல் படம். கதையே இல்லாத மாதிரியே ஹீட் பண்ணுறீங்க, ஆனால் கதை மேக்கிங் கேரக்டரைசேஷன்லாம் இருக்கிற மயக்கம் என்னவோ ஃப்ளாப் பண்ணுறீங்க. அதனால் இந்த படத்தினாச்சும் போய் பாருங்கள். அப்புறம் எங்கள் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.